ஏசையா. நீ எனது ஒளி, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளையில் நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவாய். நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட உலகம் எங்கும் ஜெயித்திட உண்மையின் நிறைவா உணர்தல் தாரும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையின் தேவன் அவருடைய வழிகாட்டுதலில் நம்மளை ஒரு நொடி பொழுதும் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே நிறைவான பாதையை நோக்கி தான் குட்டீஸ் இருக்கும். நம்ம நினச்சி பயந்து நம்ம சோர்ந்து போன விஷயங்களை தாண்டிலும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பராமரித்து வருகிறது தான் யார்? நம்ம ஏசப்பாவுடைய அன்பு. அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாது குட்டீஸ், அதற்கு முடிவே இல்லை. அவர் நம்மளை எந்த எல்லையிலையும் எங்கே போனாலும் கூட, நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவரை விட்டு நம்ம விலகி இருந்தாலும் கூட நமக்கு நல்லதை மட்டுமே நினைக்கிற ஒருத்தவங்க யார் அப்படின்னா அது நம்ம ஏசப்பா தான். அவருக்கு நம்ம மேலே கோபமோ வெறுப்போ நம்ம மேலே பகையோ எதுவுமே கிடையாது குட்டீஸ். நம்ம அவருக்கு எதிராக என்ன சூழ்நிலைகளில் நின்னாலும் கூட நம்ம மேலே மிகுந்த அன்பாக இருக்கிறவர் யார்? நம்ம ஏசப்பா தான். அதனால தான் இன்றைக்கும் பாருங்களேன், திருப்பாடல் 34:10 படியாம் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். நம்மளுடைய தேடல் அவராக இருக்கணும் குட்டீஸ். அவர் விரும்புகிறது அது மட்டும்தான். என் பிள்ளை நான் எங்கே இருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு வெற்றி கிடைச்சிட்டாலோ இல்லை என் பிள்ளைக்கு ஒரு சோர்வு வந்துட்டாலோ என் பிள்ளைக்கு ஒரு பயம் இருந்தாலோ அது என்ன தேடுதா? ஏசப்பா எனக்கு இப்படி நடக்குது, ஏசப்பா எனக்கு இதை குறித்து பயமாக இருக்குது, ஏசப்பா நான் இதை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏசப்பா எனக்கு இது கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லையும் என் பிள்ளை என்னையே தேடுதா அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்வம் தான் நம்ம ஏசப்பாட்ட இருக்குது குட்டீஸ். அவர் அதை தாண்டி நம்மளிடத்துல பொண்ணோ பொருளோ இல்லை வேறு எந்த விஷயமோ நம்மகிட்ட எதிர்பார்க்கல. என் பிள்ளை எல்லா சூழ்நிலைகள்லையும் எனக்கு முதலிடம் கொடுக்குதா அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய தேடலாக இருக்குது குட்டீஸ். ஸோ நம்மளும் ஒருவேளை எல்லா சூழ்நிலைகள்லையும் அவரை தேடுறவங்களா, அவரிடத்துல சொல்லி அதில் நிறைவு காண்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாளில் நமக்கு வசனம் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம், அட போங்கங்க, நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், நான் எவ்வளவோ உண்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு கிடைச்சதெல்லாம் இதுதான், இவ்வளோதான், நான் இவ்வளோ தூரம் நான் தலைக்குனைவை எனக்கு பார்த்துட்டேன்னு நீங்கள் சோர்ந்து போய் சொல்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாரு, பெரிய புயலுக்கு பின்னாடி அவர் அங்கே இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துகிற அளவுக்கு அமைதியை அவர் உண்டு பண்ணி அந்த பெரும் புயலை அதட்டினார். இந்த நாள்லையும் நம்மளோட லைஃப்பில் நம்மளை புரட்டி போட்டுட்ருக்கிற பெரிய பயமுறுத்துகிற புயலை அவர் இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இந்த சூழ்நிலையை அதட்டி அவர் சந்தோஷமானதாக நமக்கு மாற்றி கொடுக்க போகிறாரு. ஸோ அவரை நம்பி இருக்கிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களாக நம்ம இருக்கிறோங்கிற நம்பிக்கையோட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி கொடுக்குற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கங்கிறத உறுதிப்படுத்துகிற அந்த எண்ணத்தோட நம்ம அவரிடத்துல வேண்டிக் கொள்வோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உண்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீங்கள் இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்திருக்கீங்க டாடி. இனியும் கூட எவ்வளவு பெரிய புயல்கள் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட நினச்சாலும் கூட தகப்பனே, எங்களோட லைஃப் உம்முடைய கரங்களில் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கிறீங்கிறப்போ நீங்கள் அதை அதட்டி நீங்கள் அதிலிருந்து எங்களை மீட்டு கொண்டுட்டு வருவீங்க. எங்கள் லைஃப்பில் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நாங்கள் கஷ்டத்தை பார்த்தோமோ அதற்கு நிறைவான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வல்லவராக எங்களோட லைஃப்பில் இருக்கிறதுக்காக நன்றி டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களோட வேண்டுதலை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.